கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த மணவாட்டியே ஆயத்தப்படு அப்படிங்கிற இந்த தொடரில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நோவாவின் மனைவியை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே கர்த்தருடைய மணவாட்டியாகிய திருச்சபையாக அந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அமேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக மணவாளனா மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அவரோடு கூட நாம் மணவாட்டியாக என்ன செய்யப்பட போகிறோம்? எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்போ இந்த பூமியில் நமக்கு ஆயத்தம் தேவையாக இருக்கிறது. அதை குறித்து தான் நம்ம வாரம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவாவின் மனைவியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். நோவாவின் மனைவியிட்டிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறணும், மணவாட்டியாகிய திருச்சபையாக நம்ம என்ன கற்றுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கு தான் என்ன ஆண்டவர் செய்தார்னு பார்த்தீங்கன்னா, பேழை கட்ட வேண்டிய அந்த பிளானை நோவாவுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ அந்த நோவாவுக்கு கொடுத்த உடனேயே, அதாவது பூமி முழுவதும் தண்ணீர்னால் அழைக்கப்பட போகிறது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய பேழையை கட்டி முடிக்க வேண்டிய ஒரு பெரிய பணியை நோவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அந்த தேவ திட்டம் நோவாவிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த தேவ திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோவா மட்டுமே என்ன செஞ்சுருக்க முடியாது, அந்த பேழையை கட்டி எழுப்பியிருக்க முடியாது. அவர் அந்த குடும்பத்தில் ஷேர் பண்ணும்போது அவங்களுடைய நோவாவின் மனைவி ரொம்ப உறுதுணையாக அந்த திட்டத்தில் நோவாவோடு கூட இருந்து பயணித்திருக்கிறாங்க. நோவாவுடைய குடும்பமும் அவருடைய மனைவியும் கூடவே இருந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, பயணித்தது நிமித்தமாக தான் அந்த பேழை அத்தனை வருடங்கள் கழித்து கட்டி நேர்த்தியாக முடிக்கப்பட்டது. நோவாவினால் மட்டும் இல்லை, அவங்களுடைய குடும்பத்துடைய ஹோல் சப்போர்ட்டு, முக்கியமாக நோவாவுடைய மனைவி நோவாவுக்கு உறுதுணையாக அந்த தேவ திட்டத்தில் கூட இருந்து பயணித்து அந்த பேழை முடிக்கிற வரைக்கும் நோவாவோடு அழகாக இணைந்து செயல்பட்டதை நம்மளால் பார்க்க முடியும். அதே போல தான் திருச்சபைக்கு கர்த்தர் தேவ திட்டங்களை கொடுக்கிறார். நமக்கான தேவ திட்டங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த தேவ திட்டம் பூமியில் நமக்காக கொடுக்கப்படுகிறது. அந்த தேவ திட்டத்தை தேவனோடு இணைந்து நாம் செய்து முடிக்க வேண்டியது அவசியம். எப்படி நோவாவுடைய மனைவி மணவாளனாகிய நோவாவோடு இணைந்து, அதாவது கணவரோடு இணைந்து அதை என்ன செய்தாங்கன்னா தேவ திட்டத்தை செய்து முடித்தாங்க. அதே போல தான் நமக்கும் தேவ திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். திருச்சபையான நமக்கு, மணவாட்டிகளாகிய நமக்கு தேவ திட்டம் கொடுக்கப்படுகிறது. அந்த தேவ திட்டத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா தனியாக இருந்து செயல்படுத்த முடியாது. நாமும் கூட நம்முடைய மணவாளனாகிய இயேசுவோடு கூட இணைந்து அந்த தேவ திட்டத்தை இந்த பூமியில் செய்து முடிக்க தான் திருச்சபையாகிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதனால் நம்ம அந்த தேவ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நோவாவுடைய மனைவியை போல அர்ப்பணித்து கடைசி வரைக்கும் அதில் நின்று அந்த பூமியில் எப்படி அந்த பேழை நேர்த்தியாக கட்டி முடிக்கப்பட்டதோ, அந்த தேவ திட்டம் நிறைவேற்றப்பட்டதோ, அதே போல் நம் மூலமாக தேவன் செய்ய விரும்புகிற அந்த தேவ திட்டங்களை செய்து முடிக்க நாமும் என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா, தேவ திட்டத்தை ஆண்டவர் பெற்றுக்கொள்ளுகிற நாம் மணவாளனாகிய இயேசுவோடு கூட இணைந்து, தேவ பிள்ளைகளோடு கூட இணைந்து, எப்படி அவங்க குடும்பமாக இணைந்து அதை கட்டி எழுப்புனாங்களோ அதே போல் தேவ பிள்ளைகளோடு கூட இணைந்து நாம் நமக்கான தேவ திட்டங்களை இந்த பூமியில் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் திருச்சபையாக நம்மளை பூமியில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி நோவாவுடைய மனைவியும் அவங்களுடைய குடும்பமும் இணைந்து இந்த பெரிய பேழை அப்படிங்கிற தேவ திட்டத்தை கட்டி முடித்தார்களோ, அதே போல் நானும் நீங்களும் தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்டு தேவ திட்டத்தில் ஆண்டவரோடு மணவாளனாகிய இயேசுவோடு இணைந்து தேவ பிள்ளைகளோடு இணைந்து அந்த திட்டத்தை நாம் செய்து முடிக்கவே நாம் அந்த திருச்சபையாகிய நாம் இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்திருக்கிற நாம் தேவ திட்டத்தை செய்வதற்கு தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை கொண்டு இந்த பூமியில் செய்ய வேண்டிய காரியங்களை, திட்டங்களை செய்து முடிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எப்படி நோவாவின் மனைவி தேவ திட்டத்தோடு இணைந்து தேவ திட்டத்தை செய்து முடித்தார்களோ, அதே போல திருச்சபையாகிய மணவாட்டியாகிய நாங்கள் உம்மோடு இணைந்தும் தேவ பிள்ளைகளோடு இணைந்து எங்களுக்கான தேவ திட்டங்களை நாங்கள் பூமியில் நிறைவேற்றி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.